ஒரு சுடுகாட்டில் நின்று கத்தியிருந்தா கூட 10 பிணத்தை எழுப்பியிருக்கலாம். இந்த இனத்திற்கு முன்பு 15 ஆண்டுகளாக நான் பேசியது. நம் மாவீரர்கள் அடைகாத்த அந்த விடுதலை நெருப்பை அணைய விடாதே, பற்றவை. முன்னைக்கு முன்னே வேகமாக 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 கடைசி சுற்று லாஸ்ட் ரவுண்ட் என்ற போது என்ன வேகம் எடுத்து ஓடுவாய், அந்த ஓட்டத்தை இந்த 5 ஆண்டுகள் ஓட வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். நாம் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடலை. டக்குன்னு வந்த உடனே கப்பை தட்டிட்டு போகிறது. 5000 கிலோமீட்டர் 5000 மீட்டர் ஓட்டம். இது 5000 மீட்டர் ஓட்டம், தொடர் ஓட்டம். நீண்ட தூரம் வந்துட்டோம். இது கடைசி சுற்று. இந்த மறுபடியும் சொல்கிறேன், இந்த களமும் காலமும் நமது கையிலே, நமக்காக காத்திருக்கிறது களம். உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 31 தேர்தல் இருக்கிறது. உறுதியா 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்கிறோம். நீ கவலையே படாத, எங்கேயும் போக முடியாது. நம்ம மக்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நாம இருக்கிற எல்லா காயத்திற்கும் ஒரே மருந்து நாம தான். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக, தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமானதாக. நீங்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடும். நீ அதை பத்தி கவலைப்படாம இரு. ஆனா ஒண்ணு, அண்ணன் சொல்றதை மட்டும் கேட்டு